தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் துவங்கியது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கார்த்தி. வணக்கம். முழு விவரங்கள் என்ன? சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அமைச்சரவை கூட்டமானது துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் 3 முக்கிய விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்படுகிறது. குறிப்பாக அந்த நீண்ட நாட்களாக குடியிருப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பட்டா வழங்கக்கூடியவர்கள், அதாவது நீர்நிலைகள் ஆகியவற்றில் ஆக்கிரமிப்பு செய்து ஆட்சேபனையான இடங்களில் குடியிருப்பவர்களுக்கு பட்டா வழங்கக்கூடிய அந்த நடைமுறையானது பின்பற்றப்படும். அதற்கு பல தளர்வுகள் வழங்கப்படும் என்று கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரின் போதும் அதே நேரத்தில் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திலும் முடிவானது எடுக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் 33,000 பேருக்கு அந்த வீட்டுமனை பட்டாவானது வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதலாக 60,000 பேருக்கு மொத்தமாக வழங்க அரசு திட்டமிட்டிருந்த நிலையில் இதுவரை 33,000 பேருக்கு மட்டுமே வழங்கியிருக்கிறது. எனவே இது தொடர்பாக பல்வேறு தளர்வுகளை வழங்குவதற்கான அந்த முடிவை எடுப்பதற்கும் அதற்கான ஒப்புதலை வழங்குவதற்கும் தற்போது அமைச்சரவை கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் புதிய தொழில் நிறுவனங்கள், புதிய திட்டங்களுக்கு தமிழகத்தில் அனுமதி வழங்குவதற்காக அமைச்சரவை கூட்டத்தில் ஒரு ஒப்புதலானது வழங்கப்படும். பன்னாட்டு நிறுவனங்கள் தமிழகத்தில் தொழில் முதலீடுகளை மேற்கொள்ளும் பொழுது அவர்களுக்கான அந்த ஒற்றைச்சாளர் முறையில் அனுமதி வழங்கக்கூடிய அந்த நடைமுறையானது பின்பற்றப்படும். அந்த அடிப்படையில் அதற்கான வழிகளை பின்பற்றவும் அதற்கான அறிவிப்பை வெளியிடுவதற்கும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் அது தொடர்பாக விரிவாக விவாதிக்கப்பட இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு புதிய திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கக்கூடிய அந்த நடைமுறை என்பது அமைச்சரவை கூட்டத்தில் பின்பற்றப்படும். அந்த அடிப்படையில் புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களுக்கு ஒப்புதலானது அமைச்சரவை கூட்டத்தில் வழங்கப்படுகிறது. இதுபோன்று பல்வேறு விஷயங்களை விவாதிப்பதற்காக தற்போது அமைச்சரவை கூட்டமானது முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் துவங்கி நடைபெற்று வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.